எத்தனை பைசே? என்னங்க ஹிந்தி பேசுறீங்க? நான் ஒரு இந்தியன், இந்தியில தான் பேசுவேன். உனக்கு தெரியல விட்டுரு, என்ன பேச வேண்டாம்னு சொல்லாத. சரி, தமிழ்ல கேக்குற என்ன வேலை? 100 ரூபாங்க. இதுக்கு 100 ரூபாயா? டேய், காலு மண்டை பிச்சு போட்டா 1/4 கிலோ தேராது. நியாயமான விலையை சொல்லு. சரிங்க, உங்களுக்காக 25 வாங்க. இது வியாபாரத்துக்கு அழகு. இனிமே இது மாதிரி கோழி கிடைச்சா என்கிட்டயே கொண்டாந்து கூட. என் வேலையா அதானங்க, அதுதான் நான் இருக்கேன். சரியான திறந்த வாயினா இருக்கானே. 100 ரூபாய் கோழியை 25 ரூபாய்க்கு கொடுத்துட்டு ஏமாந்து போறான் பாரு. சரியான இழிச்ச வாய. அவர் விட்டு கோழிய அவரே ரூபா கொடுத்து வாங்கிட்டு போறாரு. என்ன வேணும்? அட புரியலையே. முறுக்கையா? இதெல்லாம் தெரியாம விளக்கண மாதிரி கடை வச்சிட்டேன். மாட்டிக்கிச்சா தாத்தா? விட்டுப்பனா ஒரே அமுக்கு. 100 ரூபாய் கோழிய 25 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். ஏமாறி பைய. கிழிஞ்சது. ஏமாந்தது நீங்கதான். நம்ம வீட்டு கோழியை திருடி உங்ககிட்டயே வித்துட்டு போயிட்டான். இது நம்ம வீட்டு கோழியா? அந்த பட்டை அதுவும் தாத்தன் பிடிக்க சொன்னாரு, பிடிச்சேன். கொழுப்பெடுத்த அலையிற மாடு மேய்க்கிறவனுக்கு அவ்வளவு திமிரா? மரியாதையா பேசு, விட்டனா செவிழ் புஞ்சிரும். இங்க என் மேல கை வச்சு பாரு. நீ என்னப்பா அந்த பெருச்சாளியில பிடிச்சோன்னு என் பேத்தி பிடிச்சிருக்க? ஒழுங்கா சொல்ல வேண்டாமா? நான் இதைத்தான் பெருச்சாளி நினைச்சேன். இத பெருச்சாளின்னு சொன்னா அதை என்ன சொல்லுவேன்? பள்ளி. என்ன தாத்தா வந்தது படார் நாள் ஆறாறையாம பேசிட்டு இருக்கியே. நீ போப்பா. இவன் என்ன தொட்டதை நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. முதல்ல போய் குளிச்சு துணிய மாட்டேன். என்னடி சொன்ன? போடா வாய்க்கு பேசாம வாப்பா. முதல்ல இடத்த காலி பண்ணுவான். என்ன பேச்சு பேசி போற பாத்தியா நீ? வா நீ. அது பொண்ணுன்னு போயிட்டு அவ தின்னது கூட எனக்கு வருத்தம் கிடையாது. நான் தொட்டதுனால போய் குளிக்கணுமாமே. என்ன கொழுப்பு பாரு அவளுக்கு. அட விடுப்பா, அந்த பொண்ணு எப்பயுமே அப்படிதான். வசதி இருக்குல்ல, அப்ப வாய் இருக்கும்ல. நல்ல வேலை எந்த சாமி புண்ணியமா சித்தப்ப மாதிரி எவனும் இதை பாக்கல. ஏன் பாத்துருந்தா கழுத்தை வெட்டிடுவானுங்களா? கண்டன் துண்டமா வெட்டியா போடுவாங்க. அதுலயும் மூத்தி இருக்கான சவட்ட கடை ரத்ன வேலை ரொம்ப பொல்லாதவப்பா.